பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமென். வேதத்தில் தேவன் யாரை புகழ்ந்திருக்கிறார்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமாகிய யோபுவை போல ஒருத்தர் இல்லை. ஆமென். தேவஜனமே, தேவன் உங்களை புகழ்கிறதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பெயர் சொல்லி அழைத்த தேவன், என் பிள்ளை என்னை நம்பிக்கொண்டிருக்கிறான், எந்த சூழ்நிலையிலும் அவன் என் வார்த்தையை விசுவாசிக்கிறான், எந்த சூழ்நிலையிலும் நான் அவனோடு கூட இருக்கிறேன் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி தேவன் உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நீங்கள் வாழ்கிறீர்களா என்பதை பிசாசானவன் கவனித்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளையே, தேவ சபையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, ஒரு சபையானது தேவனால் புகழப்படுகிறதான விசுவாசிகளை கொண்டிருக்க வேண்டும். ஒரு குடும்பமானது தேவனால் புகழப்படுகிற பிள்ளைகளை கொண்டிருக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையானது தேவனாலே புகழப்படுகிறதான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என் பிள்ளை எனக்கு விரோதமாக ஒரு காரியத்தையும் செய்வதில்லை என்று சொல்லி தேவன் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிற பொழுது இழந்தவைகளை தேவன் இரட்டத்தனையாய் திரும்ப கொடுக்க வல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனாலே புகழப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் உங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறதா? எதனா ஒரு சின்ன கஷ்டம் வந்தா, நான் தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட இருந்தேனே, தேவன் எனக்கு பதில் கொடுக்கவில்லையே என்று சொல்லி தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் ஒன்றும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவரீர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் உள்ள, ஒரு விசுவாசம் உள்ள, தேவ நம்பிக்கை உள்ள, தேவனாலே புகழப்படுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் இந்த பூமியிலே எதையெல்லாம் இழந்தீர்கள் அதை எல்லாவற்றையும் கணக்கு வைத்து தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து எந்த இடத்திலே தலையை தாழ்த்தப்பட்டதோ அதே இடத்திலே உங்கள் தலையை உயர்த்த நீங்கள் நம்பியிருக்கிற தேவனாலே அது ஆகும். ஆமென். தேவஜனமே, கர்த்தராலே செய்யப்பட முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வாழுகிற பொழுது உங்களை தாழ்த்துகிறவன் யார்? உங்களை அசட்டை பண்ணுகிறவன் யார்? உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. காரணம், நீங்கள் நம்பி இருக்கிற தேவன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆம் தேவஜனமே, கர்த்தராலே புகழப்படுகிற ஒரு செயல்கள் உங்களுக்குள்ளே இருக்குதா? எனக்கு எது வந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாருன்னா உங்களை ஆண்டவர் நம்பி இருக்கிறீங்களே, ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களே, தேவன் உங்களுக்கு என்ன நல்லது செஞ்சார்னு சொன்னால் நீங்கள் உடனே சொல்லணும், பைத்தியக்காரி பேசுகிறதை போல நீ பேசுகிறாய் என்று சொல்லி சொன்னதை போல ஏன் இப்படி தேவனுக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஏற்ற காலத்தில் உயர்வை அவர் தருவார் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற போது நீங்கள் அல்ல, தேவனே உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். இதோ என் உத்தமன் என்று, இதோ என் உத்தமத்தின் குடும்பம் என்று, இதோ உத்தமமான சபை என்று தேவன் சாட்சி சொல்லுவார். ஆமென். எல்லோரும் கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழுங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியத்தை செய்வார். God bless you.